தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் 6 நபர்கள் யார் யார்? சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட்டணி கணக்குகளை கருத்தில் கொண்டு திமுகவும் அதிமுகவும் யாருக்கெல்லாம் வாய்ப்பளிக்கப் போகின்றன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் 6 பேரின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதில் திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி சோமு, அதிமுகவின் தம்பிதுரை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைகிறது. காலியாகும் இந்த 6 மாநிலங்களவை இடங்களுக்கு திமுக கூட்டணி சார்பில் 4 பேரும், அதிமுக கூட்டணி சார்பில் 2 பேரும் தேர்வாக உள்ளனர். திமுகவில் தற்பொழுது எம்பிக்களாக இருப்பவர் மீண்டும் தங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர். அனுபவம் மிக்கவராகவும் மாநிலங்களவை திமுக குழுவின் தலைவராகவும் இருப்பதால் திருச்சி சிவாவுக்கும் பல வழக்குகளில் திமுக அரசுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற சட்ட ரீதியாக போராடுவதில் முக்கிய பங்கு வகித்து வருவதால் என்ஆர் இளங்கோவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என தெரிகிறது. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் கோவை மண்டலத்தைச் சேர்ந்த அந்தியூர் செல்வராஜுக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்படலாம் என்றும், பெண் ஒருவருக்கு வாய்ப்பு என்ற அடிப்படையில் கனிமொழி சோமுவுக்கு மீண்டும் எம்பி பதவி கிடைக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. கடந்த முறை கூட்டணியில் உள்ள வைகோவுக்கு வாய்ப்பு கிடைக்காத நிலையில் கமலஹாசனுக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டை திமுக ஒதுக்கியது. அதனால் இந்த முறை தங்களுக்கு கிடைக்குமா என மதிமுக எதிர்பார்த்துள்ளது. ஆனால் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தால் அந்த கட்சிக்கும் ஒரு இடம் கொடுக்கப்படலாம் என்றும் பேசப்படுகிறது. அதே நேரம் தங்களுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கையை திமுக குறைத்தால் மாநிலங்களவை இடத்தை கேட்கும் எண்ணத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் 3 இடங்களை தங்களுக்கு எடுத்துக்கொண்டு ஒரு இடத்தை கூட்டணி கட்சிக்கு வழங்கும் எண்ணத்தில் திமுக இருப்பதாக கூறப்படுகிறது. மறுபுறம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 2 இடங்கள் கிடைக்கும் எனும் நிலையில் ஒரு இடத்தை அதிமுக தக்க வைக்கும் என்பது இயல்பானது. அந்த இடத்திற்கு அதிமுகவின் டெல்லி முகமாக அறியப்படும் மூத்த தலைவர் தம்பிதுரைக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம், அல்லது புதுமுகமாக ஒருவர் மாநிலங்களவைக்கு எம்பியாக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மற்றொரு இடத்தை கூட்டணி கட்சிக்கு வழங்க வாய்ப்புள்ளது. அது யாருக்கு என அதிமுக எடுக்கும் முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பதவிக்காலம் முடியும் தமாக தலைவர் ஜி.கே. வாசனுக்கு வழங்கப் போகிறார்களா, அல்லது கூட்டணியில் இணைந்துள்ள பாமக தலைவர் அன்புமணி தரப்புக்கு கொடுக்க போகிறார்களா என்பதும் கேள்விகளாக உள்ளது. ஏற்கனவே மாநிலங்களவை இடம் தொடர்பாக அதிமுக தேமுதிக இடையே உரசல் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் உடனடியாக எம்பி பதவியை கேட்டு பெறுமா என்ற வினாவும் எழுந்துள்ளது. எனினும் கூட்டணி இன்னும் இறுதியாகாததால் அந்த ஒரு இடம் குறித்து அதிமுக இன்னும் முடிவெடுக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு நடைபெறக்கூடிய இந்த மாநிலங்களவை தேர்தல் கூட்டணி கணக்கிலும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.